சார் பழைய சோறு நல்லதுங்களா சார்? நம்ம வீடுகளில் அரிசி சாதம் மிச்சமாச்சுன்னா அதை வந்து நைட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் அந்த சாதத்தை அப்படியே கரைச்சி நீராகாரமாக குடிக்கிற வழக்கம் இருக்குது இல்லையா? அது நம்ம கிராமங்களில் இன்னும் கூட பல பெரியவர்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டுருப்பாங்க. அவங்க வந்து அந்த பழைய சாதத்தோட மோர் அல்லது தயிர் ஊற்றி நல்லா கரைச்சி சாப்பிடுவாங்க. கூட வெங்காயம் அல்லது மிளகாய் வச்சு சாப்பிடுவாங்க. இந்த பழைய சாதம் வந்து நல்ல விஷயந்தான். இதில் என்ன இருக்குன்னா, லாக்டோபெசிலஸ் வகையான பாக்டீரியாக்கள் வந்து அந்த பழைய சாதத்தில் வளர்ந்து குடலுக்கு வேணுங்கிற பல நல்ல பாக்டீரியாக்களை அது கொடுக்குது. இது வந்து உடம்புக்கு நல்லது. இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, சில சமயங்களில் சரியாக ஊற வைக்கல, தண்ணி சரியாக பத்தலை, ரைஸ் வந்து கெட்டு போகுது அப்படின்னா அதில் வந்து பேசிலஸ் சிரியஸ் அப்படிங்கிற ஒரு வகையான பாக்டீரியாக்கள் வளரும். அது உடம்புக்கு கெடுதலை உண்டு பண்ணும். அது வந்து வயிறு எரிச்சல், வயிற்றுப்போக்கு, காய்ச்சல் இந்த மாதிரியான சில சைடு எஃபெக்ட்ஸை கொடுக்கலாம். அது ஒன்று தான் அதில் பிரச்சனை. இன்னொன்று, அரிசி அப்படிங்கிறதே வந்து கார்போஹைட்ரேட் சம்மந்தப்பட்ட உணவு அப்படிங்கிறனால உடல் இளைக்கணும்னு நினைக்கிறவங்களும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸும் இந்த பழைய சாதம் சாப்பிடாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது.